வெல்கம் பேக் டு விஸ்டன் டெக் லேப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிட். கிட்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல். இது வந்து வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்லேருந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் டூல் இது. இதை இன்னைக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிட் ஃபார் விண்டோஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதில் கிட் ஃபார் விண்டோஸ் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிளிக் பண்ணுங்க. வீடியோ கொடுக்க போகிறோம். எஸ் கொடுத்தோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்க போகிறோம். எந்த இடத்துல வேணும் கேட்குது, எனக்கு இந்த இடத்துல தான் வேணும் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அது இங்கே வேணுமான்னு கேட்குது. நான் அதுக்கு எஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும், அடிஷனல் ஐகான்ஸ் இதையும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்டெகிரேஷன் இதுவும் கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இதில் இங்கெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கும் நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே வாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த கான்ஃபிகரிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் இந்த செக் பாக்ஸ் மட்டும் அன்செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கிட் இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே கிட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட சிஸ்டமோட ஸ்பேஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க அந்த இடத்துல ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் கிட் செட்டப் முடிய போகுது. அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துருக்கு. இது வந்து இங்கே ரிலீஸ் நோட்ஸ்லாம் அப்போ காட்டும். ஏதாவது இஷ்யூ இருந்தால் என்ன பண்ணணும், நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, பக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிட்டோட ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா காட்டுறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கிட்ட இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிட் வெர்ஷன் சொல்லி டைப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், கிட் வெர்ஷன் காட்டுருச்சு. அப்போ நான் கரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு அர்த்தம். That's it guys. Thank you for watching this video. Bye.